திருவண்ணாமலை மாவட்டம்ல போலூர் கிட்ட செங்குன்னம் கொல்லைமேடு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு 5வது படிக்கிற பையன் எப்பயும் போல சத்துணவு சாப்பிட போயிருக்கான். அப்போ அந்த ஒரு இடத்துல முனியம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்க அங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் சத்துணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பையன் போய் சாப்பாடு வாங்குறான். சாப்பாடு அவங்க கொடுக்கும் போது அதுல முட்டை இல்லாம இவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த ஒரு பையன், எனக்கு எதுக்காக முட்டை இல்லாம கொடுக்குறீங்க, எனக்கு முட்டையோட சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு முனியம்மா என்ன சொல்றாங்கன்னா, முட்டையெல்லாம் தீந்து போயிருச்சு, இதுக்கு மேல முட்டை இல்லை அப்படின்ட்டு இவங்க அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. இந்த பையன் என்ன பண்றான்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சமையல் அறையில போய் செக் பண்றான். இந்த பையன் சமையல் அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லக்ஷ்மிக்கு அசிஸ்டன்ட் தான் இந்த முனியம்மாள். சரி, ஓகே. அந்த சமையல் அறைக்குள்ளேயே நிறைய முட்டை இருக்கு. முட்டை இருக்கும் போது அந்த லக்ஷ்மின்றவங்க கிட்ட இந்த பையன் கேட்குறான், எதுக்காக வெளியே இருக்கிறவங்க என்கிட்ட முட்டை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இங்க சமையல் அறைக்குள்ள இவ்வளோ முட்டை இருக்கு, எனக்கு முட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்டிருக்கான். இதை கேட்ட லக்ஷ்மின்றவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. முட்டை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் போக வேண்டியதானே, எதுக்காக நீ சமையல் அறைக்குள்ளெல்லாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் முனியம்மாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு பையனை கிளாஸ் ரூம்லேயே வச்சு தொடப்பக்கட்டையாலேயே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அடித்ததை அங்கே இருக்கவங்க யாரோ அதை வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகினதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போலீஸ் எல்லாம் வராங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் நேரடியாக அந்த லக்ஷ்மி பொன்னியம்மாள் கிட்ட நேரடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் அந்த பசங்களை அடிச்சிங்கன்னு கேட்டபோது பதிலுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த முட்டைக்காக தான் அடித்தோம் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்குனாங்க. இதில் என்னன்னா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முட்டை அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான். அந்த ஒரு முட்டையை திருடினதே தப்பு. இதில் கேள்வி கேட்ட அந்த ஒரு பையனை கிளாஸ் ரூமில் வச்சு தொடப்பக்கட்டையால் அடித்தது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லித்தர டீச்சர்ஸே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே சத்துணூல வேலை செய்கிற 2 பெண்கள் போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரையும் பணியிடை நீக்கம் செஞ்சு 2 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க.